பஸ் எப்பப்பா வரும்? இன்னும் கொஞ்ச நேரத்துல பஸ் வந்துருமா, இருமா. அப்பா ஸ்கூல்ல இந்த தடவை நான் தான் அப்பா ஃபர்ஸ்ட். எனக்கு இதை மிஸ் கொடுத்தாங்க. எப்பவுமே என் பொண்ணு தான் ஃபர்ஸ்ட். இது நேத்தே சொல்லியிருந்திருக்கலாமே நீ. நீங்க தான் சாப்பிட்டு தூங்கிட்டீங்களே. என்னம்மா ரொம்ப இருமலா இருக்கா? ஹாஸ்பிட்டல் போலாமா? வேணாப்பா, ஸ்கூல் முடிஞ்சு சாயங்காலம் பாத்துக்கலாம். நான் பேசுறேன், போலாம். ஏய் அறிவில்ல? ஏய் யார பார்த்து அறிவில்லன்ற? உன்னை பார்த்தாண்டா பப்ளிக் பிளேஸ்ல சிகரெட் பிடிக்கிற அறிவில்ல உனக்கு? அப்படிதான் பிடிப்பேன். நான் கீழே போறா. முடியாது. முடியாதா? மூஞ்ச பாரு. கீழே போடு. ஏய் அடிங்கடி. போட்டேன். என்ன பண்ண போற? நான் பண்ணுவேனா? போடா. வாடி போலாம். போடானே. ஏய் சிப்போ மூஞ்ச பாரு. வாடி போலாம். எதுக்குடி தேவையில்லாத பிரச்சனை? பின்ன அவனுக்கு கேன்சர் வரலாம நம்மளும் கேன்சர் காலத்துடா. தேங்க்ஸ். உன் பேர் என்ன? பூர்ணிமா. உங்க பேர்? சுபா. நீ ரொம்ப அழகா இருக்க. தேங்க்ஸ். என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிற? 6th ஸ்டாண்டர்ட். ஏன் பேசும்போது இரும்பிட்டே இருக்க? எனக்கு ஆஸ்மா. பொய் சொல்லாது. இவ்வளோ சின்ன வயசுல யாருக்காவது ஆஸ்மா வருமா? அவ சொல்றது உண்மைதாமா, அவளுக்கு ஆஸ்மா தான். எப்படி? அதுக்கு நான் தான் காரணம். ரெடி ரெடி. அப்பாவும் பொண்ணும் சேர்ந்து என்னையே பயமுத்துறீங்களா? ஏய் நில்லடி பூர்ணி. ஏய் நில்லடி. கொஞ்சம் தள்ளுங்களேன் அவள. என்ன பிடிங்க பாப்போம். என்ன பிடிங்க அப்பா. நான், என் மனைவி, என் பொண்ணு 3 பேருமே சந்தோஷமா தான் இருந்தோம். கவலைனா என்னன்னு தெரியாது எங்களுக்கு. கடவுள் கவலையை கண் முன்னாடி காட்டினார். அது என் மனைவி கோயிலுக்கு போகும்போது நடந்த ஆக்சிடென்ட். கஷ்டப்படும் போது கவலை தான் தெரியும், நம்மளை சுத்தி உள்ளவங்க சந்தோஷம் தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அதே தான் என் வாழ்க்கையும். என் மனைவி செத்த கவலையை நினைச்சேன்னா என் பொண்ணோட சந்தோஷத்தை மறந்துட்டேன். குடி சிகரெட்டுன்னு என் வாழ்க்கையே மாறிடுச்சு. அதோட விளைவா என் பொண்ணுக்கு இந்த நிலைமாகும்னு நான் நினைக்கவே இல்லை. என் பொண்ணோட இந்த நிலைமைக்கு நான் தான் காரணம் நினைக்கும் போது எனக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி. இந்த புகைப்பழக்கம் அவளை இந்த அளவுக்கு பாதிக்கும்னு நினைச்சு கூட பார்க்கல. தப்பு பண்ணதுன்னா நான் தண்டனை. கடைசியா டாக்டர் கிட்ட செக் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமா கியூர் ஆகிட்டு வருதுன்னு சொல்லியிருக்காரு. நம்ம வாழ்க்கையில நமக்கு பிடிச்சவங்க நம்மளை விட்டு போகும்போது நாம் அவங்க நினைச்சு கஷ்டப்படுறதை விட நம்ம கூட இருக்கிறவங்க நினைச்சு சந்தோஷமா வாழ்றதுதான் வாழ்க்கை. அதை நான் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன். கவலைப்படாதீங்கண்ணா. யார் செஞ்சு தப்ப உணர்ந்து திருந்தி வாழ்றாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு லைஃப் இருக்கும். நீங்களும் பாப்பாவும் இனிமேல் சந்தோஷமா வாழுங்க. பாப்பாவுக்கு உடம்பு முடியலன்னு கவலைப்படாதீங்கண்ணே, கண்டிப்பாக சரியாயிடும். இன்னும் வரலப்பா. ஹலோ, நான் வந்துட்டேன். இன்னும் நான் 5 நிமிஷத்துல பஸ் ஸ்டாண்ட் வந்துருவேன். நீ அங்கே வெயிட் பண்ண, நான் வந்துடுறேன். சரி சரி சீக்கிரம் வா, சீக்கிரம் வா. என்னம்மாச்சு தம்பி? பொண்ணு கொஞ்சம் உடம்பு முடியலப்பா, ப்ளீஸ்ப்பா. யோ பயா தம்பி உங்ககிட்ட தான் சொல்றேன்ப்பா, கொஞ்சம் புரிஞ்சுங்கப்பா.
ஓட முடியலப்பா போயா please பா. சும்மா வெறுப்பேத்துங்க. தம்பி ஏய் எவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருக்காரு ஒரு பொண்ணுக்கு உடம்பு தானே சரியில்லை கீழே போட ஏய் நீ என்ன எதுக்கு தம்பி, வேணாம்ப்பா. பப்ளிக் விடுமா. பிளேஸ்ல தம்பி, சிகரெட் வேணாம்ப்பா. பிடிக்கிறதே தப்பு இதுல Hello. இருங்கண்ணே எங்க அண்ணன் கூட காலேஜ் வந்துடுறேன், நீ ஸ்ட்ரைட்டா அங்க வந்துடு, நம்ம அங்க மீட் பண்ணலாம். ஏய் இப்ப எதுக்கு மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்க? பாரேன் பேசிட்டே சரி, இருக்க நான் வரேன். மரியாதை இல்லாம சௌந்தர்யா வரேனா வந்துரு சரி. விடுமா. இருங்கண்ணே லூசு, சும்மா ஏய் யோ, சிகரெட்ட என்னய்யா போடுன்றல அவர் உடம்பு பொண்ணு உடம்பு முடியலப்பா, தானே please சரியில்லை இந்தா அப்படி ஏய் பூர்ணி ரொம்ப இருமிட்டே என்னாச்சு? இருக்காடி. சீச்சி, ஒண்ணும் இல்ல இரு இருமா. ஆட்டோ ச்சே, நமக்குன்னு எங்க இருந்தா வராங்களோ தெரியல. சௌந்தர்யா மாதிரி இருக்கு. எத்தனை வாட்டி சொல்றது என் கூட வரப்ப சிகரெட் பிடிக்காதுன்னு. அப்பதான் பிடிப்பேன், என்ன பண்ணுவேன்? இப்படிலாம் பண்ணா அப்பா கிட்ட சொல்லிடுவேன். போ. இவளேதான் ஒண்ணு தம்பி ஸ்டாண்டுப்பா. நிறுத்து அங்க யாருக்கும் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அங்க எவனோ குஷ்டு ஊந்து கிடக்குறான், வேற வேலை இல்ல, வாய முட்டு வா. இல்ல சீக்கிரமா போங்கண்ணே. டேய் மச்சான் ஆக்சிடென்ட் ஆயிடுதுடா. டேய் இரா போலீஸ் கேஸ் ஆகுது இரா. நோ நோ ஆம்புலன்ஸ் கால் பண்றது. ஹலோ ஆம்புலன்ஸ். அதிகமாக ஆக்சிடென்ட் ஆகினே இருக்குப்பா, எவனா ஒரு தற்பாய்ஸ்ல போயினே இருக்கான். நம்மளே ஹாஸ்பிட்டல் சேர்த்துலாம்டா. ஏய் அதான் ஆம்புலன்ஸ் கால் பண்றல, நமக்கு எதிர எல்லாம் பிரச்சனை. அண்ணா கொஞ்சம் சீக்கிரம் போங்கண்ணே. நாம் செய்யும் தவறுகள் இமைப்பொழுதில் நமக்கே திரும்புகின்றன. இதுவே இயற்கையின் நியதி. இதனை உணராத சிலரின் முடிவிற்கு இப்படம் ஓர் உதாரணம்.